இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாவட்ட செயலருக்கு மேல எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்காரு. தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் அளவிற்கு மற்ற மாநில நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ ஈடுபாட்டோடு தேர்தல் பணி ஆற்றவில்லை என்கிற அந்த குற்றம். ஏன் மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டல? கட்சி கொடுத்த பணத்தை கொண்டு சேர்க்கவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய குறை இருந்தது. அதை அந்த கூட்டத்தில் பதிவு செஞ்சார். நிச்சயமாக அதுவும் சொல்லியிருக்கிறார். அந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது உங்களை எல்லாம் நன்றாக சம்பாதிக்க விட்டேன். உங்கள் பணத்திலிருந்து நீங்கள் ஒரு பைசாவும் செலவு பண்ணலை. ஆனால் கட்சி கொடுத்த பணமே கீழே போய் சேரலை. அதாவது அதற்கான காரணத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். கட்சியின் மீதோ தலைமையின் மீதோ யாருக்கும் உங்களுக்கு விசுவாசமோ நம்பிக்கையோ இல்லை. இப்போ முழுசா இல்லை. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த முழுமையான நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லை என்பதை அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னாராம், சார் பொதுச் செயலாளராக உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம், கையெழுத்திடும் அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது. தலைவர் மாதிரி அம்மா மாதிரி நீங்களே முடிவெடுத்து கையெழுத்து போட்டு பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி அவரெல்லாம் வச்சு கட்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனை. அதிமுக எடப்பாடி கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது. ஆனால் இப்போ வேதனையை வெளிப்படுத்துறாருல, அதனால் இல்லை. ஆமாம், வேதனையை வெளிப்படுத்துறாருல. கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாத நிலை. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மாவட்ட செயலாளர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி கோபமாக இருக்கிறாரா? சசிகலா எழுதிய கடிதத்தின் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரர். மாவட்ட செயலாளர்கள் மேல எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்காரு. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது அவர் ஒரு பரீட்சையாக தான் எடுத்துக்கிட்டார். 2026 மீண்டும் ஆட்சி அமைந்து தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பெரிய அளவில் அவருடைய பிரச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் அளவிற்கு மற்ற மாநில நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ ஈடுபாட்டோடு தேர்தல் பணி ஆற்றவில்லை என்கிற அந்த குற்றம், அந்த குறைபாடு என்பது அவருக்கு பெரிய அளவில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாதிரி ஆற்றலை பல பகுதிகளில் மாவட்ட நிர்வாகிகளோ மாநில நிர்வாகிகளோ முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ பெரிய அளவில் வேலை பார்க்கல. வேட்பாளரோடு படம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்லாம் பல பகுதிகளில் வேட்பாளர்களே குற்றம் சொன்னாங்க. காலையில் 10 மணிக்கு வர்றாங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 தெரு போயிட்டதுமே அந்த கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் படம் எடுத்துகிட்டு போன உடனே அப்படியே இறங்கி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டலை? இல்லை, இந்த தேர்தல் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்தோடனே எல்லோரும் மனதிலும் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. எல்லா அரசியல் கட்சிகளுமே கட்சியினுடைய முன்னணியினரை, பிரபலமானவர்களை, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்படி பிரபலமானவர்களுக்கான வேட்பாளராக போடுவாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்க வேட்பாளர்களில் பல பேர், கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் தான் ஓரளவுக்கு அறிமுகமானவர்கள். மற்ற ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களே. ஏன் இப்படி தேர்தல் களத்தில் இவர்களை இப்போ இறக்கி ஒரு உள்ளாட்சி தேர்தலோ அல்லது சட்டப்பேரவை தேர்தலோ கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பக்கத்து ஊருக்கே கூட அறிமுகம் இல்லாதவங்கெல்லாம் வேட்பாளராக போட்டிருக்காருங்கிற விமர்சனம் அப்போவே இருந்தது, ஊடகங்களில் இருந்தது, கட்சியினர் மத்தியிலுமே இருந்தது. அப்படி எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சு தானே போட்டிருப்பார். நிச்சயமாக. என்னென்னா, கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஏன் போட்டியிட ஆர்வமாக வரவில்லை என்றால், கட்சி பலகீனமான நிலையில் பிளவுபட்டு கிடக்கிறது, இந்த நேரம் வெற்றி சாத்தியமில்லை என்று கருதி அவர்களெல்லாம் ஒதுங்கி விட்டார்கள். அதனால் வேறு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் புதிய வேட்பாளர்களை களமிறக்க வேண்டிய நிலை உருவாகிவிட்டது கட்சியில். ஆமாம், அதுதான் யதார்த்தமும் கூட. என்ன காரணம் இவர் சொல்கிறாருன்னா, இல்லை சாதாரண சாமானிய கீழே அடிமட்டத்திலிருந்து ஒன்றிய செயலாளர் போட்டிருக்கேன்,
இளைஞர் அணியில் போட்டிருக்கேன், மாணவர் அணியில் போட்டிருக்கேன், தொழிற்சங்கத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காரண காரியங்களை அவர் தேடி சொன்னாலும் கூட வெற்றி வாய்ப்பு சாத்தியமா அப்படிங்கிறத பார்க்கலை அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகளே பல பகுதிகளில். எடப்பாடி பழனிசாமி வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளரை நிறுத்தலை அப்படின்னு மாவட்ட செயலாளருக்கு குறைபாடு இருந்துச்சா? மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடு இருந்ததுனால தான் பல பகுதிகளில் வேலை பார்க்கலை அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு தேனி மாவட்டத்தில் நாராயணசாமின்னு ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒட்டுமொத்தமாக அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த 6 தொகுதிகள், தேனி, பெரியகுளம், கம்பம், போடி, சோழவந்தான், சுலைம்பட்டி எல்லாமே முக்குளத்தோர் பெல்ட்டு. அங்கே வந்து இது மாதிரி ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவரை போட்டிருக்காரு. அவர் 10-20 ஆண்டுகள் சென்னையில் இருந்தவர் தான். தொகுதி மக்கள்கிட்ட அந்த தேனி சட்டமன்ற தொகுதியில் கூட ஒரு அதிகம் இல்லாத ஒருத்தரை போட்டிருக்காரு. நாங்கள் எப்படி போய் இவருக்காக ஓட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட நிர்வாகிகள் 1-2 பேர்ட்டு நான் பேசுகிறப்போ அந்த தகவலை சொன்னாங்க. ஆனால் ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு முன்னால் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருப்பார்ல, இவங்களை நிறுத்தலாமா அல்லது அவர்கள் யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்கள போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, கடந்த காலங்களில் அந்த அணுகுமுறை இருந்தது. கட்சியில் ஆட்சி மன்ற குழு ஒரு 6-7 பேர் கொண்ட குழுவினர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பட்டியல் போகும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 3 பேர் 4 பேரை பரிந்துரைத்து அந்த 3 பேர் 4 பேரில் யார் சரியான வேட்பாளர் என்பதை தலைமை பரிசீலித்து அப்புறம் அது ஆட்சி மன்ற குழுவில் வந்து ஒரு முறைப்படியான அறிவிப்பை வெளியிடுவார்கள். அதுதான் காலங்காலமாக நடந்தது. அந்த அணுகுமுறை இப்போது கடைபிடிக்கப்பட்டதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான். அந்த மாதிரி கடைபிடிக்கப்படவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி தானாகவே அவர் முடிவெடுத்து தான் இதை பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் அவர் கலந்து ஆலோசித்திருக்கலாம். அவருக்கு நெருக்கமாக இருக்கிற மாவட்ட செயலாளர் கூட அவர் கலந்து பேசி வேட்பாளரை அறிவித்திருக்கலாம். பரவலாக அந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்களுடைய பரிந்துரையோடு வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் இப்போது கோபிச்சு என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி? இல்லை, அதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். ஆனால் அந்த தேர்தலில் களப்பணி ஆற்றுவதில் சுணக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தலைமை வந்து விசாரிப்பது என்பது சரியான அணுகுமுறை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்து கிட்டத்தட்ட 60-65 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பல பகுதிகளில் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் தலைநகரை ஒட்டி இருக்கிற இந்த பகுதிகளெல்லாம் பெரும் தோல்வி. இந்த 4 மாவட்டங்களில் ஒரே ஒரு மரகதம் குமரவேல்னு ஒரு பெண் எம்எல்ஏ மட்டும்தான் அதிமுகவின் அடையாளமாக அங்கே போனாங்க. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க. 65 இடங்களில் எடப்பாடியார் வெற்றி பெற்று விட்டார் என்று பேசப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட 51 தொகுதிகள் 2016 வெற்றி பெற்ற இடங்கள் தான். அதுதான் 2021 மீதமுள்ள ஒரு 14 தொகுதி தான் திரு எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வெற்றி பெற்றதாக நம்ம கருதலாம். எனவே இந்த கொங்கு மண்டலம் என்பது காலங்காலமாக அதிமுக 1977 முதல் தேர்தலிலிருந்து கடந்த தேர்தல் வரையிலுமே தொடர்ந்து 7 முறை, 8 முறை, 9 முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பதால் அங்கே வெற்றி சாத்தியமானது. அப்போ மற்ற பகுதிகளில் தோல்விங்கிற போது அந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளை இப்போது எப்படி அழைத்து பேசினாரோ அப்படி ஒரு பேசணும், விசாரிக்கணும், ஏன் இந்த பின்னடைவு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் சொன்னபோது இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டார். ஆனால் இன்றைக்கு அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல பகுதிகளில் அவர்கள் சரியாக மாவட்ட நிர்வாகிகளோ அல்லது மாநில பொறுப்பில் இருந்தவர்களோ சரியாக களப்பணி ஆற்றவில்லை. ஒரு பின்னடைவை அதாவது களப்பணின்னு சொல்றீங்க, உண்மையே கட்சி கொடுத்த பணத்தை கொண்டு சேர்க்கவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய குறை இருந்தது. அதை அந்த கூட்டத்தில் பதிவு செஞ்சார். நிச்சயமாக அதுவும் சொல்லியிருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது உங்களை எல்லாம் நன்றாக சம்பாதிக்க விட்டேன், உங்கள் பணத்திலிருந்து நீங்கள் ஒரு பைசாவும் செலவு பண்ணலை, ஆனால் கட்சி கொடுத்த பணமே கீழே போய் சேரலை அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை அவர் அங்கே பேசியிருக்கிறார். ஏன் அவங்க இப்போ கொண்டு போய் சேர்க்கல? முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி சொந்த பணத்தை செலவு செய்யலை, கட்சி கொடுத்துருக்கு. கட்சி கொடுத்த பணத்தை எல்லா இடத்துலையும் விநியோகிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். யார் கொடுக்கணும் அப்படின்னா கட்சி வெற்றி பெறும், வெற்றி பெறாவிட்டாலும் கணிசமான வாக்களிப்பு பெறும். ஏன் அந்த நிர்வாகிகள் செய்யலை? அதாவது அதற்கான காரணத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார்.
கட்சியின் மீதோ தலைமையின் மீதோ யாருக்கும் உங்களுக்கு விசுவாசமோ நம்பிக்கையோ இல்லை. இப்போ மாவட்ட செயலாளருக்கு எடப்பாடி மேலே விசுவாசம் இல்லை, நம்பிக்கையோ விசுவாசமோ உங்களுக்கு இல்லை. நீங்கள்லாம் சோரம் போயிட்டீங்க. அந்த பற்றிய விவரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் தெரிவித்தேன்னா உங்களுக்கு அது தர்ம சங்கடமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 3 விஷயம் சொன்னீங்க. ஆமாம், விசுவாசம் இல்லை. மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி மீதும் தலைமை மீதும் எடப்பாடி மீதும் விசுவாசம் இல்லை. ஏன் இல்லை? இல்லை, கட்சியின் மீது தலைமையின் மீது விசுவாசம் என்பது கட்சியின் தலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, அந்த பிடிமானம் என்பது கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் மிகப்பெரிய ஈர்ப்பும் ஈடுபாடும் இருந்தது. ஆளுமையும் மக்கள் செல்வாக்கும் உள்ள தலைவர்களாக அவர்கள் இருந்ததால் அந்த ஈர்ப்பு, நம்பிக்கை, விசுவாசம் என்பது முழுமையாக இருந்தது. இப்போ முழுசா இல்லை. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த முழுமையான நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லை என்பதை அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் என்பது என்னன்னா, கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. இந்த நெருக்கடியை ஏற்படுத்தியதற்கு அவரும் ஒரு காரணமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. ஒன்று நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்க. என்ன நெருக்கடி? அவரும் காரணங்கிறீங்க. இப்படி காரணம் சொல்லுங்க. இல்லை, நெருக்கடி என்பது ஒன்றுபட்ட கட்சி தான் அதிமுக வெற்றிக்கான வழியை வகிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த வெற்றி சதவீதம், ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வெற்றி சதவீதம் 1%லிருந்து 3% இந்த இடைவெளி தான். இந்த இடைவெளியை தாண்டி ஒரு 4-5% இழக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பிரிவை அதிமுக சந்திச்சிருக்கிறது. ஸோ இந்த பிரிவை ஏற்படுத்தியதற்கு ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுதான் காரணம் என்பது அங்கே இருக்கிற சில முக்கிய நிர்வாகிகள், கீழே இருக்கிற நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், கீழே இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் அந்த கருத்தாக்கம் என்று இருக்கிறது. பெரும்பாலான நிர்வாகிகள் மத்தியில் ஒன்றுபட வேண்டும் கட்சி என்கிற சிந்தனை இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அணுகுமுறை என்பதும் கட்சியில் அரவணைத்து செல்லும் போக்கு என்பதுமே கொஞ்சம் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அரவணைத்து செல்றது இல்லையா? இல்லை, அந்த போக்கு சரியாக இல்லை. அந்த மாதிரி இருக்க முடியுமா? கொஞ்சம் சர்வாதிகாரமாக இருக்க முடியுமா? இல்லை, அதை முயற்சி பண்ணுறார். சர்வாதிகாரம் ஆகிறாரா? அது முயற்சி பண்ணுறாரு. தானும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிகப்பெரிய தலைமையாக வரணும். ஆனால் யதார்த்த நிலை அப்படி இல்லை. உதாரணத்துக்கு அவர் ஜெயலலிதா ஆக முடியுமா? நிச்சயமாக முடியாது, ஒரு காலம் முடியாது. அப்படி சொல்லலை. ஆமாம், நிச்சயமாக ஒரு காலம் முடியாது. என்னென்னா, கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது சென்னையில் ஒரே ஒரு கவுன்சிலரை நிறுத்துறதுக்கு திரு எடப்பாடியால் முடியலை அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தேன். கடும்பாடின்னு மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த கடும்பாடியினுடைய திருமணத்தையே நடத்தி வச்சார். கட்சியில் சீனியரு. அவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக ஒரு தொகுதி, ஒரு கவுன்சில் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளரை திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னபோது மாவட்ட செயலாளருக்கு அதுக்கு ஒப்புக்கொள்ளலை. நான் ஏற்கனவே பகுதி செயலாளருக்கு நான் உறுதி கொடுத்துட்டேன், அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. இன்னொன்று, 4-5 மாவட்ட செயலாளர்கள் போய் சிட்டியை பொறுத்தளவில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியின் வட்டாரத்திலேயே சொல்கிறாங்க. அப்போ ஒரு கமாண்டிங் பவர் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஏன் இல்லை? 2 காரணம். ஒன்று பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அவருக்கு தான் அதிக அளவுக்கு ஆதரவு. அந்த ஆதரவு எப்படி வந்தது? அவர் எந்த வகைகளை பயன்படுத்தி ஆதரவை பெற்றார்? அப்படி பெற்றதுனால தான் இந்த விசுவாசம் இல்லாத மாவட்ட செயலாளர்கள் செயல்படுகிறார்களா? அதெல்லாம் காரணமாக இருக்கா? ஒரு முதலமைச்சராக வருவதற்கான அந்த மூல காரணம் என்ன என்பதும், அவர் எந்த அளவிற்கு அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி. ஏன்னா மூல காரணம் என்ன? கையில் அதிகம் பணம் இருந்ததுங்கிறது வெளியே வந்த பேச்சு, அதை சொல்கிறீங்களா? அதுதான் காரணம். அதுதான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு சலுகைகளையும் அவர் எல்லாருக்குமே, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லோருக்கும் அதை வெளிப்படையவே சொல்லியிருக்கார். கடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிற போதே உங்களால் நல்லா சம்பாதிக்க விட்டேன், நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணினாலும் கட்சி கொடுத்த காசை செலவு பண்ணாமல் இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அளவிற்கு ஒரு நிலைமை உருவாவதற்கு அவருடைய அணுகுமுறைகளும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட வகையில். தொடக்கத்திலேயே அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அடுத்த நாட்கள்லேயே ஒரு 10-12 முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிற பொழுது திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னாராம்,
சார் பொதுச் செயலாளராக அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம், கையெழுத்திடும் அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது, தலைவர் மாதிரி அம்மா மாதிரி நீங்களே முடிவெடுத்து கையெழுத்து போட்டு பண்ணணும்லாம் நினைக்காதீங்க, கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாம் அப்படி தான் பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் பொண்ணு தனக்கு மிக நெருக்கமான ஒரு 4-5 நண்பர்கள்ட்ட பேசுகிற போது இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி அவரெல்லாம் வச்சு கட்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டதாக உள்வட்டார தகவல் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே முக்கியமாக அந்த கூட்டத்தில் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், கோபப்படலை அப்படின்னு எடப்பாடி சொன்னதா வெளியே தகவல் பரவி இருக்கு. எடப்பாடியால் மாவட்ட செயலாளர்கள் மீது கோபப்பட முடியாதோ? அதுக்கும் ஒரு உதாரணம் இருக்குது. கடந்த 1 மாதம் அல்லது 2 மாதம் நினைக்கிறேன், ஜனவரி மாதம் இறுதியில் சென்னையைச் சேர்ந்த ஒரு பிரபல மாவட்ட செயலாளர் அழைச்சி நீங்கள் திமுக பிரமுகர்களோடு நெருக்கமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு நிலங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதாகவும் நிறைய புகார்கள் வருது, தயவுசெய்து அதை நீங்கள் மாற்றிக்கங்க, இல்லைன்னா கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த மாவட்ட செயலாளர் சொன்னாராம், நீங்கள் கட்சி வேலை கொடுங்க, எவ்வளோ செலவு பண்ண சொல்கிறீங்களோ செலவு பண்ணுறேன், அது என்னுடைய தனிப்பட்ட பிஸ்னஸ், அதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னாராம். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க, அம்மா இருந்திருந்தால் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்களா, இது மாதிரி பேசிட்டு நீங்கள் கட்சியில் இருக்க முடியுமா என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரலை உயர்த்த, அம்மாவை பற்றியெல்லாம் பேசாதீங்க சார்னு இவர் ஏஞ்சி போயிட்டாரா மாவட்ட செயலாளர். அப்போது எந்த அளவிற்கு அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அதிமுக எடப்பாடி கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது, ஆனால் இப்ப வேதனையை வெளிப்படுத்துறாருல்ல, அதனால இல்ல. ஆமா, வேதனையை வெளிப்படுத்துறாருல்ல, கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாத நிலை அப்படிங்கிற போது கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாதிரியான தோற்றம் தானே இருக்கு, கட்டுப்பாட்டில் இல்லை. சரி, சசிகலா நிறைய அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய தகவல் எல்லாம் திரட்டுறாங்க, ஏன் அதை செய்யறாங்க? இல்லை, கடந்த 2 ஆண்டுகளாகவே அவங்க கட்சி ஒற்றுமை அப்படிங்கிற அந்த குரலை தொடர்ந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை எதிர்த்து களமாட முடியும், தேர்தல் தொடர் வெற்றியை பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் அவருக்கு இருந்திருக்கு. ஒரு 30-35 ஆண்டுகளாக அதிமுகவோடு பயணப்பட்டவர் அவர். அன்றைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமரர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்த காலகட்டங்களில் கட்சியினுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் முழுமையாக அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற எல்லா பிரபலங்கள் கிட்டத்தட்ட 90% மேலே அவங்களால பதவி புகழ் எம்பியா எம்எல்ஏவா மந்திரியா வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக அவர் சிறை சென்ற போது அந்த இடைப்பட்ட அந்த 4.5 ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்புக்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி அந்த குடும்ப ஆதிக்கம் கூடாது என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் பொதுச்செயலாளர் என்கிற அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் இன்னும் கூட திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் தன்னுடைய அறிக்கைகள் எல்லாமே. இந்த லெட்டர் என்ன சொல்லிச்சு, ஏன் அதை எழுதுகிறாங்க? கட்சியில் தன்னுடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டறியணுங்கிற நோக்கம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். பல்ஸ் பார்க்குறாங்களா? நிச்சயமாக. கடந்த 3 ஆண்டுகளாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது அப்படின்னு தான் எல்லா பகுதிகளிலையும் தொடர்ந்து சசிகலா சொல்லிட்டு வந்தாங்க. அவர்கள் போகிற இடங்கள்லேயும் ஓரளவுக்கு ஆதரவாளர்கள் திரண்டார்கள். அப்போ அதிகாரப்பூர்வமாக கிராம கிளை முதல் கிராமம், பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம், மாவட்ட அளவில் தீவிர ஆதரவாளர்கள் தன்னை சார்ந்து எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக அந்த விவரக்குறிப்புகளை எல்லோரும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனால் என்ன பல்ஸ் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? அதிமுகவை ஒன்று சேர்க்க போகிறாங்களா, பிளவுபடுத்த போகிறாங்க? அதான் அந்த 2024 தேர்தலில் எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கும். அந்த பாடத்தை கற்றவர்கள் ஒரு மாற்று சிந்தனைக்கு வருவார்கள். அப்போது கட்சியை ஒருங்கிணைத்து 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான இயக்கமாக அதிமுகவை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இதில் இறங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? சசிகலா அந்த மாதிரி கடிதம் எழுதுறதும் ஒரு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை, நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா பல பகுதிகளில் அந்த அதிருப்தி என்பது இந்த 2024 தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவெளிகளில் தொண்டர்கள் மத்தியில், கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில்
வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே காலங்காலமாக வாக்களித்து விட்டு அரசியலில் பங்கேற்காத அனுதாபிகள் இவர்கள் மத்தியிலும் கூட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. முக்கியமாக இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் நீண்ட காலமாக அதிமுகவோடய பயணிச்சதுனால எவ்வளவு சதவீதம் வாக்கு தேர்தலில் வெற்றி பெறுது ஒரு பக்கம், ஒரு சீட் ஜெயிச்சா கூட எடப்பாடிக்கு அது வெற்றி தான். ஒருவேளை தோற்றால் எத்தனை சதவீதம் வாக்கு வந்தால் எடப்பாடி சேஃபாக இருப்பார்? குறைந்தபட்சம் இரட்டை இலக்கம், அதாவது 20% மேல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்திவிட்டால் அவர் மீதான அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகரிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 20% வந்தாலே எடப்பாடி கண்ட்ரோலில் இருப்பார். ஆமாம் 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 30-35%, 40-42% வரைக்கும் வாக்குகளை பெற்ற கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். 20% அதிகமாக வருகிற பொழுது அவருக்கான ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். அந்த ஆதரவு நிலைப்பாடு இருந்தாலும் கட்சி இந்த விடுபட்டு போன மீதமுள்ள 10-15% பெறுவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்கிற குரல் அங்கிருந்தே வரும். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கட்சியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கிற தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து எம்பி எம்எல்ஏக்கள் வரையிலும் ஒன்றுபட்டால் தான் வெற்றி சாத்தியம். வெறும் சதவீதத்தை உயர்த்தி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு தொகுதி 2 தொகுதியில் ஜெயிச்சுட்டு சதவீதத்தை உயர்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறது பின்னால் 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் அந்த பகுதியிலிருந்தும் வரும். இவர்களும் அதற்கான முயற்சியில் திருமதி சசிகலாவும் ஈடுபடுவார்கள். இப்போவே நிர்வாகிகள்லாம் விசுவாசமாக இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் 20% வரல அப்படின்னா, 20% வரல அப்படின்னா, சசிகலா வேறு இப்போ மூவ்மெண்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓபிஎஸும் எப்படியும் அதிமுக வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் அதிமுகவே ஒரு நாள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற கனவில் இருக்காரு, செயல்பாட்டில் இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது தேர்தலுக்கு பிறகு இந்த அத்தனை சக்திகளும் சேருவதற்கான சூழ்நிலை தான் எல்லாருமே காமிச்சிட்டு இருக்காங்களா? நிச்சயமாக அந்த 2024 தேர்தல் முடிவு என்பது ஒரு பாடமாக தான் அமையும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய பாடமாக தான் அமையும். அப்படி பாடமாக அமைகிற பொழுது அடுத்து 2026 வெற்றி தான் இலக்கு என்று பயணப்பட வேண்டுமென்றால் அனைவரும் அமர்ந்து பேசி, திரு இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா இவர்களெல்லாம் அமர்ந்து பேசி கட்சியை ஒன்றிணைத்து கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை காண வேண்டும். யார் தலைமை, யார் முன்னிலையில் இருக்கிறது, யார் என்ன பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அரசியல் கட்சியில் ஏற்ற இறக்கங்கள் வரும், பிளவுகள் பிரிவுகள் வரும். கட்சி முக்கியம் என்று கருதுவார்களேயானால், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களேயானால் நிச்சயமாக சுயநலத்தை விட்டுவிட்டு இவர்கள் அமர்ந்து பேசி ஒரு தீர்வு கண்டு அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுகவுக்கே எதிர்காலம் இருக்குங்கிற என்னோட பார்வை. எடப்பாடி இறங்கி வருவாரா? எடப்பாடி இறங்கி வரணும். அப்படி எடப்பாடி அவர்கள் இறங்கி வரவில்லை என்றால் அவரை தவிர்த்து விட்டு அதிமுக ஒன்றிணைவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டீங்க. எடப்பாடியை தள்ளிட்டு வேற யாராவது அதிமுக கைப்பற்றுவாங்கன்னு சொல்கிறீங்க. 2021 அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு விதமான சலசலப்பு இருந்தது. இப்போது இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு சில 1-2 வாரங்களுக்கு முன்பு கூட அது பரவலாக டெல்லி வட்டாரத்திலேருந்தே பேசப்பட்டது. எடப்பாடியை தவிர்த்து வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி என்று இவர்களை வைத்து அதிமுகவை, திரு ஓபிஎஸ், சசிகலா இவர்களை வைத்து அதிமுகவை ஒன்றுபடுத்த முடியுமா என்கிற முயற்சி கூட டெல்லி வட்டாரத்தில், பாஜக வட்டாரத்தில் முயற்சிக்கப்பட்டதாக நமக்கு தகவல்கள் வந்தது. அதிமுக வச்சு விளையாடுறதுக்கு இன்னும் பிஜேபி முயற்சிக்குங்கிறீங்க? நிச்சயமாக 2024 தேர்தலுக்கு பிறகும் அவர்களுடைய கை, பாஜகவினுடைய கை இருக்கும். அதை தவிர்க்க வேண்டுமென்றால் இவர்களே முன்வந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒன்றிணைந்தால் கட்சி நிச்சயம் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிற பொழுது நிச்சயம் இவர்கள் பாஜகவை தவிர்த்தும் கூட ஒரு நடை போடலாம். ஏன்னா பெரிய அளவில் தொண்டர்கள் பலம் இருக்கிற சசிகலா இப்போ பல்ஸ் பார்க்குறாங்க, ஆழம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு குரல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பேச்சு எடுபடுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ சசிகலா இன்னும் கூட அவங்க பேசினாங்கன்னா மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திரும்பி சசிகலா அவர்களை பொறுத்தளவில் கடந்த கால அணுகுமுறை அவங்கள்ட்ட இல்லை. இப்போ இவர்கள் பயப்படுகிற மாதிரியான சசிகலாவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னை பொறுத்தளவில் கடந்த 3 ஆண்டுகளாக அவர்களை நேர்காணல் நடத்தியதிலிருந்து நான் அடிக்கடி பார்க்குறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னேன், ஒரு வினைக்கு எதிர்வினை தான் அரசியலில் இருக்கணும். உங்களை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறார்கள்,
திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், திரு ஜெயக்குமார், சி வி சண்முகம்லாம், நீங்கள் எந்த விமர்சனமே இல்லாமல் கடந்து போயிட்டுருக்கீங்களே என்ற பொழுது அவர், எனக்கு ஒரே குறிக்கோள், கட்சி தலைவர் வளர்த்தது, அம்மா வளர்த்த கட்சி முக்கியம், எனவே நான் அவங்களோட தெருச்சண்டை போடுறதுக்கெல்லாம் தயாராக இல்லை, அனைவரையும் ஒன்றிணைக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதன் அடிப்படையில் நான் அமைதியாக இருக்கிறேன், தொண்டர்கள் நம்புகிறார்கள், என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நிச்சயமாக அந்த நம்பிக்கை வெல்லும், என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கிறாங்க. தொண்டர்கள் எந்த அளவிற்கு அவரை நம்புகிறார்கள், இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இந்த 24 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக தெரிய வரும். சசிகலா பதுங்குறாங்களா? அந்த பதுங்கி பாயும் அந்த தன்மை என்பது நிச்சயமாக அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளவு அமைதி பதுங்குறாங்க, பாய முடியுமா? பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறார். முடியுமா? பாய முடியுமா? சசிகலா நினைச்சா நீங்கள் பாய முடியுமா? திருமதி சசிகலா அவர்கள் நினைத்தால் மட்டுமே முடியாது. கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள், கீழே இருக்கிற நிர்வாகிகள் குறைந்தபட்சம் ஒரு 30-40% அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்தால் பாய்வார். அதன் பிறகு அரசியல் மாற்றங்களை அவரும் நிகழ்த்த முடியும் என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி மோடியே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முஸ்லீம்கள் தொடர்பாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை தொடர்பாகவும் பேசினது மதங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு நேரடியாக கிட்டத்தட்ட தேர்தலில் கூட விமர்சிக்காத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிந்த பிறகு திரு மோடியை விமர்சனம் செய்கிறார். அப்போனா எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்க துணிஞ்சிட்டாரு அப்படி தானே அர்த்தம்? பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை விட 1-2% அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் 2026 பாஜக தலைமையில்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து விடுவார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராகவும் களமாட வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ 2026 மீண்டும் முதலமைச்சர் என்கிற கனவோடு பயணிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு இன்னொரு எதிரியாகவும் பாஜக வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் இப்போதே தன்னுடைய எதிர்ப்பு கணையை வீச ஆரம்பித்து விட்டார் அப்படின்னா அப்போ நம்பிக்கையாக இருக்கார் மாதிரி தானே தெரியுது. ஆமாம், நம்பிக்கை இருக்குது, எல்லோருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்குல்ல, எடப்பாடிக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு பலனளிக்கும் என்பது இப்போது 2024 எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள், எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வருகிறது என்பதை பொறுத்து தான் இந்த நம்பிக்கை வெற்றி பாதைக்கு அவரை அழைத்து செல்லும். இல்லை என்றால் அந்த ஒற்றுமை மனநிலைக்கு கொண்டு வரும் என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு துரைக்கரன் அமைக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.